ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமன் குக்கோடைய எக்ஸ் கம் பேக் இருக்கடா அந்த எஃப்எஃபோடைய பார்ட் 6டா. ஓகேவா? பார்ட் 5 எப்படி விட்டு போனாக்கா நம்ம ஜங்குக்கும் ஜிமினுடைய செகண்ட் இயர் எண்டில் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ். அதுக்கப்புறம் ஜிமின் தேர்ட் இயர் வந்திருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக டேஸ்ட் போயிட்டுருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் தான் ஜங்கு வந்துட்டு கேபினில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் போயிட்டு ஜங்கோட லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ டோர் வேறு கொஞ்சம் ஹாஃப் ஓப்பனில் இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்கிறாங்க. கிளாஸில் சார் இல்லை, போர் அடிக்கிறது சொல்கிறாங்க. சரி, அதுக்கு சொல்கிறாங்க. அதை அவங்கள பார்க்க வந்தால் சொல்கிறாங்க. ஓ, சாருக்கு போர் அடிச்சதுன்னு பார்க்க வந்தீங்க. சொல்கிறாங்க. போர் அடிச்சா நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குமே, நிறைய ரீட் பண்ணலாம்ல சொல்கிறாங்க. லைப்ரரியில் போயிட்டு நிறைய நோட்ஸ் எடுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இந்த வருஷம் தேர்ட் இயரில் நல்லா படிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்க சொல்கிறாங்க. போங்க, நான் எவ்வளோ ஆசையாக வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு. நீங்கள் பாருங்கள், என்ன படிக்க சொல்கிறீங்க. இதுக்கு தான் அந்த ப்ரொஃபஸர் இவங்களெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சார் ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொன்னால் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா நான் எவ்வளோ ஆசையாக வந்து தெரியுமா உங்கள்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகேம்மா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இந்த வீக்கு நம்ம மூவிக்கு போமா சொல்கிறாங்க. மூவிக்கு அங்கே பாரு, இது தேர்ட் இயர் வந்துட்டு ஓகேவா. இந்த டைம் மூவி எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி 2 இயர்ஸாக நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்போ நீ நல்லா படிக்கணும், இந்த இயர் வந்து நல்லா படிக்கிற ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிம்முடி சிக்ஸ் பிடிச்சி இவர் மாதிரி ரப்பரிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னோட குழந்தைலாம் சொல்கிறாங்க. நான் உன் குழந்தைய? ஆமாம், நீங்கள் என்னோட குழந்தை, என்னோட பெரிய குழந்தை, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல நீங்கள் கேட்பீங்க சொல்கிறாங்க. இப்போ நான் ஐஸ் வைக்கிறியா இல்லை சொல்கிறாங்க. நான் ஒன்றும் ஐஸ் வைக்கல, மூவிக்கு போகலன்னா பரவாயில்ல, எனக்கு உங்க கூடவே இருக்கணும் ரொம்ப ஆசை சொல்கிறாங்க. அப்படியா? அப்போது சார் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா. இப்போலாம் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறீங்க. நான் தூங்குற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் தூங்கிடுறேன், நீங்கள் எப்போ வந்துட்டு பக்கத்தில் தூங்குறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் இல்லைடாமா, தேர்ட் இயராக இருக்கீங்களா, நிறைய வந்து கொஷின் பேப்பர் உங்களுடைய சீனியர்லாம் இருக்காங்களா சொல்கிறாங்க. அதை மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்களா? ஆமாம், அவங்களுக்கான எக்ஸாம் பேப்பர்லாம் ரெடி பண்ணணும், நிறைய கொஷின் பேப்பர் ரெடி பண்ணணும், நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு, அதான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம செக்கி சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி, நானும் மிஸ் பண்ணுறேன், என் பக்கத்தில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்களை ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்படியா? அன்றைக்கி மேரேஜ் பண்ணுறேன்னு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கேட்டதுக்கு யோசிச்சா சொல்கிறாங்க. அது நான் யோசிச்சேன் தான், ஆனால் அப்பா அம்மா இல்லாமல் டக்குன்னு நம்ம சொல்கிறாங்க. அது ஒரு ரீசனுக்காக தான் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் எனக்கு சொல்லுங்களேன் சொல்கிறாங்க. அது இப்போ வேணாம் ஓகேவா, உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஸ்டடீஸில் மட்டும் இருக்கட்டும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப அழகாக ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மில் போய்ட்டு ஜேகே லிப்பில் லைட்டாக ஒரு பெக் பண்ணுறாங்க. ஜங் பார்க்குறாங்க. என்னது சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் தான் எப்போது எனக்கு தருவீங்க, நானும் உங்களுக்கு கொடுப்பல சொல்கிறேன். ஜிம்மில் போய்ட்டு அகைன் வந்து டீப்பாக வந்து கிஸ் பண்ண போகிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லடாம்மா இது சொல்கிறாங்க. ஏன் இப்போ நான் கொடுக்கக்கூடாதா ஜிம்மில் கேட்குறாங்க. அச்சோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அவர் சொல்லாமல் நினைக்கிறேன். சரி ஓகே வேண்டாம் அப்செட்டாக கூட சொல்கிறாங்க. சரி ஒன்றில் கூட சொல்கிறாங்க. ஓ வேணாம்னு சொல்லிட்டு ஜிம்மில் தூக்கி போகிறாங்க. அப்போ ஜேகே வா சொல்லிட்டு பக்கத்தில் எடுத்து ரொம்ப க்ளோஸாக அவங்க கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் ஜெக்கியை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிவிட்டு இப்போது ஜெக்கிக்கு செப்பரேட் பண்ணுறாங்க. இப்போ என் குழந்தைக்கு கோவம் போயிடுச்சா சொல்கிறாங்க. கோவம் போயிட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் அடிப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு நான் ஒரு ப்ரொஃபஸர், ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஜெக்கியோ லைட்டாக அப்படி மாதிரி அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எப்போவும் கூட இருப்பல, நான் எப்பவும் கூட இருப்பா சொல்கிறாங்க. எந்த சுச்சுவேஷன்லேயும் சொல்கிறாங்க. எந்த சுச்சுவேஷனும் விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு என் அப்பா நான் கொஞ்சம் பயந்தான், ஆனாலும் யார் கேட்டாலும் நான் உங்களை விட்டே கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்னோடது நான் உங்களோடது அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் ஜங்க் டைட்டாக பண்ணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் பாசிட்டிவாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் நான் உங்களை யாருக்காக விட்டு தர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதானே சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எப்போ என்ன உங்கள் வீட்டில் காமிப்பீங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காட்டுறோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிமின் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு எனக்கு சம்டைம்ஸ் உங்களை பார்த்தா ஒரு பேபி மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. எது என்ன பார்த்தா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் தூங்கும்போது க்யூட்டாக இருப்பீங்க தெரியுமா குழந்தை அப்படி சொல்லி ஜிமின் தான் ஜெக்கை கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜெக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின் கொஞ்சம் ஜெக்கி பார்க்குறாங்க. சரி இந்த வருஷம் கொஞ்சம் சேட்டை பண்ணுறல, அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு சொல்கிறாங்க. நான் என்ன சேட்டை பண்ணேன் சொல்கிறாங்க. சேட்டை பண்ணுறல கிளாஸில் உட்காந்துட்டு நீனு அப்புறம் ஹாஜுன்னு மிகவும் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணல சொல்கிறாங்க. போய் சொல்லாது ஓகேவா, கேம் ப்ளே பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியும், அதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறேன். அப்புறம் மொபைலை வந்துட்டு வாங்க போகிற சொல்கிறாங்க. ப்ளீஸ் 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 இப்பெல்லாம் பண்ணிடாதீங்க ஓகேவா, மொபைல் எனக்கு வேணும், டேட்டே கால் பண்ணுவோம், அப்புறம் எல்லாத்தையும் பேசணும்ல, மொபைல் வேணும்ல சொல்கிறாங்க. கிளாஸ் ரூமில் இருக்கும் எனக்கு எதுக்குமா மொபைல் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது போர் அடிச்சா சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன் தேர்ட் இயரில் போர் அடிச்சா அப்பெல்லாம் பரக்கூடாது ஓகேவா, தயவுசெய்து புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணினேன், நல்லா படிக்கணும்ல சொல்லி ஜமத்து இல்லை சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்லி ஜங்கு தான் ஜிம்மில் 6 ஹவர்ஸ் பண்ணிட்டு ஜமத்து குழந்தையா நல்லா வந்துட்டு படிப்பியாமா ஓகே ஃபோன் கொடுத்து சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஃபோனை கொடுத்து சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் கொடுத்துட்றாங்க. போயிட்டு கிளாஸ் ரூம் உட்காந்து படிக்க சொல்கிறாங்க. சரி போயிட்டு வரட்டா போயிட்டு வா சொல்கிறாங்க. சிரிச்சிட்டு சொல்லிட்டு போக சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மில் கோச்சிட்டு ஓடி போயிடாரு. இப்போ இதெல்லாம் பார்க்குற ஜிம்முக்கு ஹாப்பியாக டேக்கு ஜங்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது.
இப்போது ஜாமுக்கு தண்டா எப்படி டேஸ்ட் அழகாக போயிட்டுருக்கு, ரொம்ப அழகாக பார்த்துக்குறாங்க. தேர்ட் இயர் ஃபுல்லாகவுமே நம்ம ஜாமுக்கு ஜிமின் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜிமின் அவர் சும்மாவா அப்பப்போ சேட்டை பண்ணுவார், அப்புறம் ஜாங்கு கிட்ட வந்துட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிப்பார், இப்படிலாம் நல்லா போயிட்டுருக்கும். ஆனால் 2 பேரும் உள்ள அந்த லவ் மட்டும் ரொம்ப அன்கண்டிஷனலாக ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கும். ஜேகேக்கு ஜிமின் ரொம்ப பிடிக்கும். ஜிமின் நம்ம சம்டைம்ஸ் ஜாங்கு வந்துட்டு ஒரு குழந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் லேப்பில் வந்து ஹெட் வச்சுக்க சொல்லுவார். நம்ம ஜாங்குக்கு வச்சுப்பாங்க. அவர் வந்து ஹேர் வந்து லாங் ஹேராக இருக்கும் ஜேகேக்கு. அதெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி போர் டெய்லாக போட்டு விட்டுட்டு ப்ளே பண்ணிட்டு விளையாடுவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜேகேவே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்மள ஒரு குழந்த மாதிரி பார்க்குறா. சம்டைம்ஸ் நம்ம ஜேகே வந்து ஜிம்முக்கு ஒரு அம்மா மாதிரி அப்படி இருப்பார். அப்படி அவங்களுக்கு எப்படி என்ன அந்த ரிலேஷன்ஷிப்பாக சொல்ல வார்த்தையே இருக்காது. அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஜிமின் சம்டைம்ஸ் ஜாங்குக்கு ஒரு குழந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அவர் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு கவுண்டர் எப்போ ஏறி உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுருப்பார் ஜேகே கிட்ட. எனக்கு இதை பண்ணி கொடு, ஃபோனை கொடுலாம் சொல்லி சண்டை போடுவார். நம்ம ஜேகேவும் ஒரு அம்மா திட்டுற மாதிரி திட்டிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சமாதானம் பண்ணுவார். அதெல்லாம் நல்லா அழகாக இருந்திருக்கும். அவங்க லைஃப் ரொம்ப அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்திருக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் தேர்ட் இயரோட எண்டடா ஓகேவா, எக்ஸாம் வரப்போது 1 மந்த் இருக்குது. இப்போ நம்ம ஜாங்குக்கு தான் ஜிமினை பார்த்துருக்காங்க. ஜிமின் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் டிவியில் தான் இருக்குது. நம்ம ஜாங்கு பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிமினா எஞ்சி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே உட்கார சொல்கிறாங்க. ஜிமின் உட்காராங்க. இதை ஃபுல்லாக படிக்க சொல்கிறாங்க. படிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. படிச்சுன்னு தலையை வலிக்க சொல்கிறாங்க. தலை வலிக்குது, ஆமாம் ஹெட் பெயின் இருக்குது, இங்கே வலிக்குது அப்படி சொல்லி ஜிமின் ஹெட்டை காட்டா. ஜாங்கு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி ட்ராமா கோயின்டா நீ சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஜிம்மோட ஹெட்டை போய்ட்டு லைட்டாக பிடிச்சி விட்றாங்க ஒரு மாதிரி. இப்போ ஓகேவா சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. மசாஜ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஜேகே லைட்டாக மசாஜ் பண்ணி விட்றாங்க, ஹெட் மசாஜ். இப்போது ஜம்மு தாங்க பாரு, நீ வந்து சமத்தாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன்டா. கொஞ்சம் தானே இந்த தேர்ட் இயர் மட்டும் தான், 1 மந்த் தானே ஆல்மோஸ்ட் முடிய போதில்லை. எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் பண்ண சொல்கிறாங்க. அது எனக்கு எக்ஸாம் நினச்சாலே ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகேவா, நல்லா படிக்க சொல்கிறாங்க. நான் வந்து நல்லா படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், எக்ஸாம்லாம் எழுதணும்ல சொல்கிறாங்க. உண்மையாகவே நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. லாஸ்ட் டைம் என்னோட ரிசல்ட்டாக வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா காலேஜ்லேருந்து. ஆமாம், அப்பா கூட கேட்டாங்க நீ இவ்வளோ மார்க் எடுத்தியான்னு சொல்கிறாங்க. சொல்ல வேண்டியதானே, என்னுடைய ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க நல்லா டீச் பண்ணுறாங்க, சொல்ல வேண்டியதானே சொல்கிறாங்க. எனக்கு பயம் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜாங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க, அப்படியே ஹாப்பியாக. சரி ஓகே இப்போ படி சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிமினும் இங்கே உட்காருங்க சொல்கிறாங்க. ஜாங்கு உட்காந்துக்கிறாங்க. ஜிமின் படி ஜாங்கு கூட செஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்கு ஜிம்மில் ஹேண்டை லைட்டை பிடிச்சிட்டு ஒரு அழகாக ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஜிம்மில் அப்படி வந்து படிச்சுட்டு இருக்காங்க. டவுட் கேட்குறாரு. இது சொல்கிறாங்க, இது இப்படி படிக்கணும் சொல்லிட்டு அவர் அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு. ஜிம்மில் படிச்சுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் போயிட்டுருக்கா. எக்ஸாமுக்கும் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. இப்போது ஜங்குக்கு சம்திங் ஃபீல் ஆகுது, யாரோ தன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் அவருக்கு வந்துட்டு எதுவும் ஃபீல் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜிமின் வந்து ஜங்கு பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஜங்கு வந்துட்டு வேறு டேரக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஜங்குக்கிட்ட நிறைய பேசிட்டு இருக்காங்க. இதை ஆர்டர் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. அவ்வளோ ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டேன், அளவு கம்மியாக ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எல்லாமே வேணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஆர்டர் பண்ண சொல்லி ஜங்குக்கும் ஜிமின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் ஒரு நிமிஷம் இங்கே இரு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கால் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் வெயிட் பண்ணுறாங்க. ஜங்கு வெளில வராங்க. வெளில பார்த்தா அங்கே ஒரு பர்சன் ஜேகே வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு ஜேகே பார்த்தவங்க வந்துட்டு கொஞ்சம் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகேவும் எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் வந்து பார்க்குறாங்க. அந்த பர்சன் ஒரு கார் எடுத்து போயிடுறாங்க. இப்போ ஜேகேக்கு வந்து சம்திங் டவுட்டாக இருக்குது. அதனால் அவங்க ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே தானே வீட்டில் சொல்கிறாங்க. அது ஓகே தான் சார் சொல்கிறாங்க. இல்லையே சம்திங் ஏதோ பேடாக நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்படி எதுவும் இல்லை சார் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சரி சார் எதுக்காக நீங்கள் சடனாக சொல்கிறாங்க. இல்லை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் தான் வந்துட்டு இல்லை சார் நீங்கள் சேஃபாக இருங்க, உங்களை யாரும் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு பர்சன் உங்களை ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுக்கு நாங்கள் அடிச்சு போட்டோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படி சொல்கிறாங்க. இல்லை சார் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கவும் சரி ஓகே இப்போதைக்கு நான் எதுவும் நல்லா கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது, எனக்கு டைம் இல்லை ஓகேவா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லீவ் விட போகிறாங்க, அப்புறம் வந்து பார்த்துக்குறோம் ஓகேவா, நானே அங்கே வரேன் அப்படி சொல்லிட்டு ஜாங்கு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக இது நடக்குது, என்ன யாரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜாங்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மி உட்காந்துருக்காங்க. என்ன இப்போ யாரும் ஃபாலோ பண்ண பிரச்சனை இல்லை, உனக்கு எதுவும் வரக்கூடாது சொல்லிட்டு ஜாங்கு லைட்டாக பயந்துடுறாங்க. சரி ஓகே எக்ஸாம் முடிஞ்சு சேஃபாக வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிடணும், நீ போனதுக்கப்புறம் தான் நான் எதுவும் உங்களுக்கு பார்க்கணும், ஏதோ சம்திங் பேடாக நடந்துட்டுருக்கு வீட்டில், அது எனக்கு தெரியுது சொல்லிட்டு ஜங்குக்கும் வராங்க. வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பார்த்து அவ்வளோ ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காரு. ஜங்குக்கு பார்க்குறாங்க. சாப்பிட்றே சொல்கிறாங்க. நான் எல்லாத்துட்டும் பாதி சாப்பிட்றோம். நான் அப்புறம் சொல்கிறாங்க மற்றது எல்லாமே செக்கி சாப்பிடுவாங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சரி சாப்பிடு, எவ்வளோ சாப்பிட முடியாது சாப்பிட மிச்சு தரேன் சாப்பிட்றேன் சொல்லிட்டு ஜங்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்னு எல்லா பிளேட்டில் உள்ளதும் ஒவ்வொரு ஸ்பூனாடி சாப்பிட்றாங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறதுலேயே ஒரு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஆச்சா ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு சொல்கிறாங்க. சரி விட சொல்லிட்டு இப்போ ஜங்கு அது எல்லாத்தையும் சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ வயிறு ஃபுல்லாகிட்டா லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு போய்ட்டு வாங்கி தராங்க. ஜிம் சாப்பிட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கு காரில் ஏறாங்க. இப்போ ஜங்கோட கார்கிட்ட ஒரு கார் அப்படி உரசிட்டு போகுது. ஜிமின் ஒரு செகண்ட் பயந்துறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜங்கா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பேடாக ட்ரைவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைவ் பண்ணவே தெரியல பாருங்களேன் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது அவருக்கு. அவர் பார்த்துட்டு ஒன்றில் சீட் பட்டன் நல்லா போட்டுக்கோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இப்போ ஜிமின் ஜங்கு ரொம்ப ஸ்பீடாக கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கா
சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஸ்பீடாக ட்ரை பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவருக்கு அப்போ தான் பயம் வருது, கண்டிப்பாக தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவங்க தன்னோட அப்பாவோட எனிமீஸ் தான் அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஜிமினுக்கு வர நம்மளை பற்றி எதுவும் தெரியாது, நம்ம சொல்ல முடியல, அவன் பயப்படுவான். அவனை சேஃபாக அங்கே கூட்டிகிட்டு போய் சேஃபாக வீட்டுக்கு அனுப்பிடணும், எக்ஸாம் முடிட்டு சொல்லிட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிமின் அதுக்கப்புறம் வெளில கூட்டிகிட்டே போகலாட்டும் எக்ஸாம் வேறு வரப்போ சொல்லிட்டு அந்த எக்ஸாம் கூட்டிகிட்டு போகிறப்போ கூட நம்ம ஜங்கு வந்து ஜிமினுக்கு மாஸ்க்லாம் போட்டுட்டு ஒரு ஃபேஸை காமிக்காமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின் கேட்குறாங்க எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது நீ ரீசன் கேட்காதா சொல்கிறாங்க. ஜிமின் நினச்சிக்கிறாங்க யாரோ காலேஜில் யாரும் பார்த்துருவாங்க நினைக்கிறாரோ, இல்லை சடனாக எதுக்கு இப்படி பயப்படுறாருன்னு அவருக்கும் புரியல. சரி ஓகே ஜெக்கி எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிமின் புரிஞ்சுக்கிறாங்க. ஜெக்கி 2 வீக்ஸ் ஆகும், ஜிமின் நைட் தூங்குறப்ப கூட பார்ப்பார் யாராவது வந்துட்டு நம்ம வீட்டை ஃபாலோ பண்ணி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருப்பார். அவருக்கு என்னால் பரவாயில்ல, ஜிமினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஜிமின் 2 வீக்ஸில் எக்ஸாம் எழுதி முடிச்சிடறாங்க. இப்போ தான் ஜக்கிக்கு நிம்மதியாக இருக்கா. ஜிமின் பார்த்தா எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு ஓடி வந்து ஜங்கு மேலே ஜம்ப் ஆகுறாங்க. ஜங்கு பிடிச்சிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் எக்ஸாம் எழுதிட்டேன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் எழுதிட்டேன் அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, ஃபைனலாக நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஃப்ரீ ஆகிட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி வெக்கேஷனுக்கு எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. வெக்கேஷனுக்கா சொல்கிறாங்க. வெக்கேஷனுக்கு போகணுங்களா சொல்கிறாங்க. எப்போதும் இருக்குது நீங்கள் வெக்கேஷன் கூட்டிகிட்டு போவீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் இயர் தான் வீட்டுக்கு போனேன், செகண்ட் இயர் நீங்கள் வெக்கேஷன் வீட்டுக்கு தான் நான் வெளில கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம நான் கூட்டிகிட்டு போனேன் இல்லைன்னு சொல்ல. அப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஏதோ போகிறேன்னு போய் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே நான் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் போயிட்டுருக்கேன், ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டுருக்கேன், நான் வரல சொல்லிட்டு ஜிமினும் ஜங்கும் வெக்கேஷன் போயிருப்பாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை வெக்கேஷன்லாம் வேண்டாம் நீ வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. வீட்டுக்கு போடா ஓகேவா புரிஞ்சுக்கோ, செக்கிட்ட பரவாயில்ல கரெக்டாக தானே பண்ணுவான். ஆமாம் சொல்கிறாங்க. நீ எனக்காக வீட்டுக்கு போ, அப்பா அம்மாட்ட போய் சேஃபாக என்ன சொல்கிறாங்க. நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், உனக்கு ஈவினிங் ஃப்ளைட்டு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம் வந்துட்டு ஒரு 3 o'clock முடிஞ்சிருக்கும், ஒரு 6 o'clock உனக்கு ஃப்ளைட்டு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கா நான் ரெடியாகவே இல்லை, நான் எப்படி உங்களை விட்டுட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருட்ட தங்கோல புரிஞ்சுக்கோ, நான் சீக்கிரம் வரேன் ஓகேவா, நான் சீக்கிரம் வரேன், நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போறியா, அப்பா மட்டும் போய் சேஃபாக இருக்கே அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு எதுவும் பயமாக இருக்குது. இல்லை நீங்கள் ஏன் சடனாக நினைப்புறீங்க, ஒரு 1 week அவங்க கூட இருக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா புரிஞ்சுக்கோ ஓகேவா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குங்க சொல்கிறாங்க. ஒர்க்கு அதான் காலேஜ் முடிஞ்சிச்சு அப்புறம் உங்களுக்கு லீவு தானே இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதை தாண்டி நிறைய ஒர்க் இருக்குது நீ சொன்னால் புரிஞ்சிக்க சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்து ஜேக்கி டைட்டாக ஹக் படிக்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் டேஸ் உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 2 days சொல்கிறாங்க. இல்லைடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு ஜேக்கிக்கு சம பயம். ஏன்னா யாராவது எதாவது பண்ணிடுவாங்களோ சொல்லிட்டு பயத்தில் வந்துட்டு நான் உன்னை இப்போ அனுப்பி ஆகணும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ வா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு லக்கேஜ் பேக் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வா சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போகிறாங்க. இப்போ ஜெக்கி போய்ட்டு ஜிம்மில் லக்கேஜ்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்குன்னா ஒரே அழுகு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இப்போ நீ வந்துட்டு நீ சேஃபாக இருக்க தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட், நீ என் கூட இருக்கிறத விட உங்கள் அப்பா அம்மா கூட தான் சேஃபாக இருப்பேன். நாங்கள் போய் பார்க்கணும், அங்கே ஏதோ பெருசாக நடந்திருக்க முடியும் தெரியுது, அதெல்லாம் ஹைட் பண்ணுறாங்க, நாங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜெக்கி வந்துட்டு ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணுறாங்க. குழம்பா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே சோஃபாலே உட்காந்துருக்காரு. அவங்க கிட்ட வந்துட்டு அந்த அப்படியே அவருக்கு முன்னாடி நின்று பண்ணுறாங்க. இங்கே பாரு நான் விட்டுட்டு எங்கேயும் போல ஓகேவா, ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு சீக்கிரம் நான் உன்னை தேடி வரேன் ஓகேவா, வரேன் வரைக்கும் வெயிட் பண்ணினேன், அப்பா அம்மா கூட பத்திரமாரு வந்துடுவான் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேவா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ப்ராப்ளம் இருந்தாலும் நான் சால்வ் பண்ணிவிடுவேன், நான் சால்வ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துடுவேன் நான் ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினுக்கு ஜங்கு கேட்குறாங்க. ஜங்கா எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல சொல்கிறாங்க. நிறைய நம்பிக்கை இருக்குது ஆனால் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஓகேவா சீக்கிரம் வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஐ மிஸ் யூ சொல்கிறாங்க. நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சொல்லியா சொல்கிறாங்க. 3 years நம்மளுக்கு போதுன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இங்கே எப்போவும் சொல்கிறாங்க, எப்போவும் நான் கூட இருக்க தான் போகிறேன் ஓகேவா, என்னோடய ஒய்ஃப் என்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா, நான் உனக்கு விட்டுட்டு தான் போகிறேன், சீக்கிரமே நான் வந்துடுறேன் ஓகே சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வரேன் ஓகேவா, அது வரைக்கும் நீ சேஃபாக இருக்கும் ப்ளீஸ் அப்படி சொல்கிறேன். இப்போ ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எனக்காக ஸ்மைல் பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்கு வந்துட்டு ஜிம்மோட லிப்பில் ஒரு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு 4 கிஸ் பண்ணுறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. மாஸ்க் போட்டுக்கோ சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க நீ மாஸ்க் போட்டுக்கோ சொல்கிறாங்க. சரி ஜிம்மும் மாஸ்க் போட்டுக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மும் ஃபைனல் ஏர்போர்ட் ரீச் ஆகிடுறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே லக்கேஜ் எடுத்து வராங்க. போக சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு நான் போகணுமா சொல்கிறாங்க. போகணுமா நீ வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. சரி ஜிமினும் அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் இப்போ கொஞ்சம் தூரம் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் டக்குன்னு லக்கேஜ் விட்டுட்டு ஓடி போய் ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்குமே விட மனசு இல்லை, இருந்தாலும் இப்போ சுச்சுவேஷன் அனுப்பணும்னு சொல்லிட்டு இங்கே பாட்டாமல் சொல்கிறாங்க. ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கோட அப்பாவோட எனிமீஸ் அங்கே நின்றுருக்காங்க. அவருக்குமே தெரியுது. ப்ளீஸ் டாங்க பாருங்க சொல்கிறாங்க. அவர் மாஸ்க் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரே ஒரு கிஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மோட 4 கிஸ் பண்ணுறாங்க. இது போதும் ஓகேவா, இது போதும் வேண்டாம் இது பண்ணாதாங்க இது போக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஏதோ ஒன்று தெரியல, ஆனால் புரிஞ்சிக்க முடியல, தலை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. ஆனால் ஜங்குக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்ன எது பண்ணாலும் கரெக்டாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு போ ஓகேவா, அப்பா அம்மா கூட போய் பத்திரமா இருக்கணும்னா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வீட்டை விட்டு எங்கே வெளியில் அவ்வளோ சீக்கிரம் தனியாக போகக்கூடாது, அப்பா அம்மா கூட இரு சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. நீ அப்பா அம்மா கூட இரு, நான் சொல்கிறது மட்டும் கேள்வி ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு அங்கே போனால் எந்த ஆபத்து இருக்காது நான் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இங்கே எதுவும் ஆபத்தா சொல்கிறாங்க. அப்பெல்லாம் எதுவும் இல்லை நான் சொல்கிறேன் ஓகேவா, நீ சேஃபாவோ சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிமினும் ஜங்கு ஹக் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறீங்களா சொல்கிறாங்க. சீக்கிரமே வரேன் ஓகே, நான் சீக்கிரம் வருவேன், வெயிட் பண்ண வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்னாலும்
வெயிட் பண்ணணும் சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் அனுப்பிடுறாரு. ஜங்குக்கு ஜிம்னு போனமே செம்ம பயங்கரமாக டியாஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி அழுதுகிட்டே இருந்திருப்பாரு. ஓகே சொல்லிட்டு இப்போ அவருமே வந்துட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. இப்போ சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. சார் ஒயன் மேம் கிட்னாப் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒயன் மேம் கிட்னாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்பாவுக்கும் சொல்கிறாங்க. அப்பாவும் ஒரு பர்சன் ஷூட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே வந்துட்டு அவ்வளோ கொலவரி அவருக்கு வருது சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. இப்படி தான் தான் அந்த மாதிரி போயிருப்பார். யூஎஸ்க்கு தான் போயிருப்பாரு. இது எல்லாமே யூஎஸ்ல நடந்திருக்கும். அங்கே போயிட்டு அவர் வந்துட்டு இந்த மொத்த இதுவுமே மறந்துட்டார். இந்த ப்ரொஃபஸர் இதெல்லாம் மறந்துட்டு அவங்க அப்பாவோட சுச்சுவேஷன் நம்ம ஏன் காணாமல் போனது, அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி உடஞ்சி போனது, அவங்க ஃபேமிலி டோட்டலாக மெஸ்அப் ஆகிருக்கும். அதுலேருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ண எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குள்ள அவருக்கு ரொம்பவே டைம் எடுத்திருக்கும். அவங்க அப்பாவோட போஸ்டிங்க்கு அவர் வந்து அந்த மாஃபியா லீடர் அவர் மாறிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணணும். மாஃபியா ஃபீல்டு விட்டு அப்பா வெளில வரணும், நம்ம ஃபேமிலி வந்து நிம்மதியாக இருக்கணும். இப்போ நம்மள யாரும் அட்டாக் பண்ணுறாங்கனாக்கா ஓகே, நம்ம ஜிம்மில் யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது. நம்ம கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இல்லை நம்ம அவனை பார்க்க ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அவனுக்கு ப்ராப்ளம் வரும். இது வரைக்கும் ஜிம்மனோட ஃபேஸ் யாரும் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு ஜெயிக்க வந்து கவர் பண்ணி தான் வச்சுருப்பாரு. சேஃபாக அவனை கூட்டு போய் விட்டாச்சு. அவன் ரொம்ப சேஃபாக இருக்கான், அது போதும் எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு கரண்ட்லேயே சொல்லி முடிக்கிறாங்கடா இதுதான் நடந்துச்சு அப்படி சொல்ல. இப்போது ஜங்குல டேஸ் வந்துட்டு சின்ன பார்க்குறாங்க. ஆனால் அந்த மேரேஜ் சொல்கிறாங்க. அதுவாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் ஒரு பையனாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஷென்னை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மாட்டி விட்டது வந்துட்டு அவனுக்கு வந்து அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் கண்டிப்பாக வந்து ஜேகே சார் வந்து பழி வாங்குவான்னு சொல்லிட்டு அவன் என்னையும் பழி வாங்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனால் என்ன வந்து அதை ரிசன் பண்ணிட்டு என்ன சொன்னான். அந்த மாதிரி வந்துட்டு சென்னை உன்னை பழி வாங்கணும்னு சொல்கிறான். நீ கொஞ்சம் சேஃபாக அப்படி சொன்னான். அப்போ தான் நான் யோசிச்சேன், என்னை பழி வாங்கினா என்ன யோசிப்பேன், என்னவாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டடீஸில் எதுவும் என்ன இது பண்ண முடியாது. நான் ஒரு ப்ரொஃபஸர், அவங்க இது பண்ண முடியாது. எனக்கு என்னை பழி வாங்கினா ஒரே ஒரு விஷயம், அது ஜிமின் மட்டும்தான். ஜிமின் லவ் பண்ணுறது தெரிஞ்சால் மட்டும் தான் அப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஒன் டைம் ஜிமின் வந்து கிஸ் பண்ணுறான். அந்த டைம் வந்துட்டு அவன் வந்துட்டு வீடியோ எடுத்து பிரின்ஸ்பல்ட்டே கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறக்கா? ஆமாம், ஜிமின் செகண்ட் இயர் படிக்கும்போதே எங்கள் மேரேஜுக்கு ஒரு 5 days ஆஃப்டர் தான் அவன் வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டான். அப்போ வந்துட்டு பிரின்ஸ்பல் என்ன கூப்பிட்டாங்க, இது என்ன ஜேகே அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருந்தேன், சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தேன், ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்லும்போது பிரின்ஸ்பல் போய் ஷாக் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் பிரின்ஸ்பல் என்ன சொன்னேன், ஹீஸ் மை ஒய்ஃப் சார், நான் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் வீட்டில் ஆக்சுவலாக ஜேக்கு வந்து எனக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணியிருப்பார். அந்த 2 வீடியோவில் இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டில் ஃபுட்டு ஃபீட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் உங்களை கிஸ் பண்ணியிருக்காங்க சொல்லும்போது நம்ம ஜேகே சொல்லிடுறாங்க, அவங்க என்னோட ஒய்ஃபு எங்களுக்கு கூட சின்ன ஒரு ஃபைட்டு போணுச்சு, அவன் ரொம்ப சேட்டை பண்ணுறா, சரியாக படிக்க மாட்டான்னு கொஞ்சம் வான் பண்ணேன். அதில் கோச்சிட்டு சாப்பிட மாட்டான். நான் அதனால் ஃபுட் எடுத்து வந்து ஃபீட் பண்ணேன். என்ன தான் ப்ரொஃபஸராக இருந்தாலும் நான் ஒரு ஹஸ்பண்ட் இல்லையா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் செகண்ட் அவன் நல்லா படிக்கணுன்றது டாக்டர் அதுக்காக தான் சொல்லும்போது ஜேகே சொல்லும்போது ப்ரொஃபஸர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, பிரின்சிபல் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ அந்த பர்சன் கேட்டுப்பாங்க, உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகுதுன்னு நாங்கள் எப்படி சார் நம்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஜங்குக்கும் என்னும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜெனு வந்து லைட்டஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கிறாங்க. சார் பாருங்கள் சொல்லும்போது அவங்களுமே பிரின்சிபல் பார்க்குறாங்க. ஓ நீங்கள் மேரிட் சொல்கிறாங்க, நாங்கள் லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சார் சொல்கிறாங்க. இதுக்கு இங்கே நிறைய பேருக்கு அவங்களுக்கே தெரியும் ப்ரொஃபஸர் மேலே நிறைய பேர் கஷ்டம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேபி என்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சால் யாராவது ஜிம்மில் ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பாசிட்டிவில் ஜெலஸில். அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன் சார். அவன் ஃப்யூச்சர் அவனோட சேஃப்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அவங்க நல்லா படிக்கணும். அது ரெண்டுமே கொஞ்சம் அதை நினச்சி தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல பிரின்சிபல் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே சார் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. ஜேகே லேட்டஸ்ட் மெயில் பண்ணுறாங்க. ஐம் சாரி சார், இனிமேல் இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன் சொல்லி ஜங்கு சொல்லும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஸ்டூடெண்ட் இப்படி பார்க்க நடக்காமல் ஒன்றுமே பார்த்துக்கோங்க. எனக்கு யாராவது பாசிட்டிவ் எதனா பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கே தெரியும். ஒரு ப்ரொஃபஸர் மேலாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்க, சில பேர் டாக்ஸிக்காக இருக்காங்க தெரியும்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்லும்போது நானும் அதுக்காக சார் என்னோட ஒய்ஃபை சேஃபாக வச்சுக்கணும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்லும்போது பிரின்சிபல் சொல்கிறாங்க ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் வெளில வராங்க. இப்போ அந்த சென்னை வெளில வந்து ஜங்கு அப்படி ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணிடுறாரு அவரை அந்த பாசம் ஸ்டமக்லேயே. நீ என்ன பண்ணாலும் வந்துட்டு போகிறதுக்கு என் ஒய்ஃபு என்ன இப்படி வீடியோ எடுத்துருக்க பாரு, அசிங்கமாக உனக்கு சொல்கிறாங்க. என்னை வந்துட்டு பிரின்சிபலுக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும், நான் மன்னிப்பு கேட்கணும், என் ஒய்ஃபை கூப்பிட்டு நிற்க வைக்கணும் அப்படின்னு நினச்சா சொல்கிறாங்க. அப்படி ஜம்முக்கு வந்து ஜிம்முக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தெரியாது. ஜிம்மோடு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் அப்போ யோசித்தேன், கண்டிப்பாக ஜிம்னி என்கிட்ட வரும்போது இவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எப்போதும் நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுல, ஏதோ ஒரு வீடியோவோ இந்த மாதிரி எதனா கிடச்சிச்சு அது வந்து கொடுத்தாங்கனாக்கா பிரின்சிபல் எங்களை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. எங்கள் பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த மாதிரி நான் எனக்கும் ஜிம்முக்கு அன்றைக்கி மேரேஜ் ஆகலாம் கண்டிப்பாக எனக்கு வேறு மாதிரி ஆயிருக்கும். அதனால தான் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காமிச்சேன். இதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஜிமினை அப்படி சொல்லிட்டு நான் ஏன்னா ஜிமின் வந்து யாருக்கும் அவமானப்படக்கூடாது, ஜிமினை யாரும் அவமானப்படுத்தவும் கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜிமினி உள்ள டேவோட ரூமுக்கு மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க. டேவில் ரூமில் என் சைடு லாக்காக இருக்கார்ல ஜிமின். இப்போ ஜங்குக்கு தான் சொல்லும்போது ஜங்கோட டேஸ் வரும். ஜிமின் டக்குனு இருந்துச்சு ஜங்கோட டேஸ் வைப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, சாரி சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் நான் பண்ணேன், உனக்காக தான் பண்ணேன். அந்த மேரேஜ் வந்து அன்றைக்கி ஒரு அப்பா அம்மாவோட பர்மிஷன் இல்லாமலையோ இல்லை என்னோட
அப்பா முடிய பர்மிஷன் இல்லாமல் நான் அன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்கிட்டு இதான் ரீசன். உன்னை யாரும் அப்படி கூப்பிட்டு நிற்க வைக்கக்கூடாது. நீ வந்துட்டு ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துருக்கூடாது. ஒரு ப்ரொஃபஸர் கூட இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து ஒரு வார்த்தை தப்பாக பேசக்கூடாது சொல்லிட்டு நம்ம லவ் பண்ணுறோம். ஆனால் அது காலேஜில் தப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா காலேஜோட ரூல்ஸ் அப்படி. அதனால தான் அப்படி கூட யாரும் தப்பாக பேசக்கூடாது. என்னோட ஒய்ஃப் எனக்கு எதாவது ஒன் டே என்னோட ஒய்ஃப் ஆக போகிறேன். அது அன்றைக்கி ஆகிட்டு போட்டுமே அப்படி சொல்லிட்டு தான் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ப்ரௌடாக சொல்லணுன்றக்காக தான் என் பிரின்சிபல் வந்து உன்னை எந்த சுச்சுவேஷனும் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாது, காலேஜில் மற்றவங்களும் உன்னை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாதுக்காக தான் உன்னை அந்த அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு உனக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி பிரின்சிபலும் ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் பார்த்ததுனால அவங்களே வந்துட்டு ஸ்டன் ஆகிட்டாங்க எதுவும் பேசாமல் அப்படி சொல்லிட்டு. நம்ம ஜங்கு சொல்கிறாங்க சின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள் நான் எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்க சொல்கிறாங்க. நம்பிச்சிருக்கலாம் புரியுது அவர் பக்கம் இந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான் அவங்க மேலே தப்பு இல்லை சொல்கிறாங்க. நான் வந்துட்டு சொல்லாமல் போனது தப்பு தான் இல்லைன்னு சொல்லுவேன். அதை நம்ம சொல்லிட்டு போனோம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வராமல் டிலே பண்ண தப்பு தானே என்ன சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் அப்படி என் ஜிம்மில் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். தவிர மற்றபடி நான் என் ஜிம்மில் விட்டுட்டு ஏமாத்திட்டு போகணும் இல்லை அவன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்காம அவங்க அப்பா அம்மா கூட இருக்கா சேஃபாக இருக்கான்னு தான் நினச்சேன். தவிர மற்றபடி எதுவும் நான் பண்ணல. நான் ரொம்ப ட்ரீமோட இருந்தேன். எனக்கு எப்போவுமே எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் நான் ஒன்றே நினைக்கிறது ஒன்று எனக்காக ஒரு ஒய்ஃப் இருக்கா, எனக்கு வெயிட் பண்ணுறான், அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் கூட ரொம்ப ஹாப்பி லைஃப் நான் ஆல்ரெடி வாழ்ந்துட்டேன். 3 இயர்ஸ் அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு வந்துட்டு அந்த ஹாப்பினஸ் போதுன்னு சொல்லிட்டு அவனை பார்க்காம இருந்தாலும் அந்த 3 இயர்ஸோட மெமரிஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு. அதை நினச்சி பார்த்துட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் அவனை நினச்சி நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ நான் அந்த ட்ரீம் இமேஜினேஷன் பண்ணி பார்ப்பேன். நாங்கள் இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். சீக்கிரம் வந்துடும், சீக்கிரம் போகணும் அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அவனுக்கு மேரேஜ் இருக்குன்னு தெரியும் போது அவங்க இன்னொரு பர்சனோட ஒய்ஃப்னு என்கிட்ட இன்ட்ரோ ஆகும்போது எனக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் சொல்லிட்டு. இப்போ நான் என்ன விட்டு கொடுக்குன்னு சொல்கிறீங்களா சொல்லுங்கள். ஜங்கு அழறாங்க. ஜிம்மின் தான் ஜங்கு டேஸில் வெயிட் பண்ணுறாங்க. ஜங்கா நான் அவங்கள சொல்கிறாங்க இங்கே பாரு ஜிம்மின் என்ன நினைக்கிறேன்னு தெரியல. நான் இல்லாத அந்த சுச்சுவேஷனில் டே உனக்கு கம்ஃபர்ட்டாக மாறி இருக்காங்க, டே உன்னோட லைஃப்பில் வந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. நான் உன்னை தவிர வேறு யாரும் யோசிச்சதே இல்லை. நீ என் ஒய்ஃபு, நீ எனக்காக வெயிட் பண்ணுற சொல்லிட்டு நான் இவ்வளோ டேஸும் அப்படி தான் மறந்துட்டு இருக்கேன். இப்போ சடனாக நான் என்ன பண்ணிட்டு நீயே சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கா நான் உங்களையும் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் அப்படி பார்க்குறாங்க. இப்போ நீ டேக்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறா கேட்குறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு டேவோட நான் ரூமை லாக் பண்ணுறாங்க. டே ஓப்பனே பண்ணல. ஜிமின் தான் இப்போ டேக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே இந்த எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டே நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். டே நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ நானும் லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நீ வந்துட்டு இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், லைஃப் லாங் இப்படி தான் இருப்பேன் நீ சொன்னதுனால நானும் வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ஒன்று ஒரு கம்ஃபர்ட் நான் ஃபீல் பண்ணேன். என்னோட ஜங்கு அப்படி என் மேலே லவ் கேர் காட்டுவாங்களோ நீ அப்படி லவ் கேர் அதே கொடுத்து எனக்கு உங்கள்கிட்ட பேர் பெரிய டிஃப்ரெண்ட்டே தெரியல. என்னை சின்ன வயசுல பார்த்துருக்கு. நான் உனக்கு ஒரு அத்தை பையன், அந்த கேரிங் எல்லாமே உன்ட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ லவ் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் உன்ட்ட ஒன்று சொன்னேன், அது ஞாபகம் கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த பக்கம் அமைதியாக இருக்காங்க. பிஃபோர் மேரேஜுக்கு ஒன்று உன்ட்ட சொன்னேன் ஜங்கா ஒன் டே என்னை தேடி வருவாங்க, அப்படி வந்தால் நீ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டப்போ வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் வர அன்றைக்கி நான் என்ன முடிவு எடுக்கணும்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் உன்ட்ட சொன்னேன். டே உனக்கு அது ஞாபகம் கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஜிம்மி இப்படி ஒரு வருஷம் சொல்லியிருப்பாங்க நம்ம டே கிட்ட மேரேஜுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஜிம்மி ஜங்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். டே நினச்சிருப்பாங்கன்னா அவர் சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க வரமாட்டாங்க, ஜிம்மி தான் வந்துட்டு போகிற பொய்யான நம்பிக்கையோடு இருக்கான்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. நம்ம ஜிம்மி வந்துட்டு ஜிம்மிக்கு தான் தெரியும் ஜேக்கை பற்றி. ஆனால் ஜிம்மி சொல்கிறாங்கன்னா நான் அன்றைக்கி உன்ட்ட கேட்டுட்டு ஜங்கு வர அன்றைக்கி நான் என்ன முடிவு எடுக்கணும் அதான் சொல்லிட்டு நீயும் வர அன்றைக்கி பார்த்துக்கலான்னு சொன்னேன். இப்போ ஜங்கா வந்துட்டாங்கன்றக்காக உன்னை தூக்கி போடவும் முடியாது, நீ ஒன்று மேரேஜ் பண்ணுறதுக்காக ஜங்காவை நான் தூக்கி போட முடியாது. சரி எனக்கு 2 பேரும் வேணுட்டே, இதுக்கப்புறம் முடிவு உன் கையில் ஓகேவா, இதுக்கப்புறம் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ணி உன்னை என் கூட நான் வச்சுக்கணும்னு நினைக்கவும் மாட்டேன், சேம் டைம் உன்னை தூக்கி போடவும் நான் ரெடியாக இல்லை, உன் முடிவு உன் கையில் அப்படி சொல்லி ஜிம்மி தான் அப்படி ஜங்கிட்ட வந்துடுறாங்க. ஜங்கிட்ட வந்துட்டு ஜிம்மி ஜங்கு டேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்துறாரு, எதுவுமே பேசலை. இந்த பக்கம் சின்ன கேட்குறாங்க ஜங்குட்ட எப்போ உன்னோட முடிவு நான் கேட்குறாங்க. என்னால் என்னோட ஒய்ஃப் விட்டே கொடுக்க முடியாது, நான் வாழறது இவனுக்காக தான். என்னோட அப்பா அம்மா வந்துட்டு எந்த இடத்துல லவ் பண்ணுறோம் அவங்க வந்து அப்பா அம்மா என்னுடைய பிளட் அப்படின்றக்காகலாம் எந்த ஒரு ரத்த சம்மந்தமும் இல்லை. அம்மா நான் லவ் பண்ணுற ஒரு பர்சன் அது இவன் தான் ஓகேவா. நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பையனா அவன் இவன் தான் என் ஒய்ஃப். என் ஒய்ஃப் தான் இவன் லீகலாக என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் என்னோட ஜிம்மிக்காக வந்துட்டு நான் இப்போ வந்து ஒரு டைம் கூட என் ஜிம்மி லைஃப்பில் எல்லாம் நினச்சதும் இல்லை, ஜிம்மி யாருக்கா விட்டு கொடுக்க நினச்சி யோசிச்சது கூட கிடையாது. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நம்ம வந்துட்டு வரணும் சீக்கிரம் வந்தோம்னு சொல்லிட்டு இவனுக்காக தான் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எனக்கு ஒவ்வொரு டைமும் அடிப்படும் போது நான் பயப்படுவோம், எனக்கு எதுவும் ஆயிடுமோ இந்த ஜிம்மில் நான் விட்டு போயிடும்னு சொல்லிட்டு பயம் வரும். இல்லை அவனுக்காக நம்ம வந்துட்டு அகைன் வரணும், நமக்கு எதுவும் ஆயிருக்கூடாது சொல்லிட்டு நான் இவனுக்காக ஒவ்வொரு டைமும் எல்லா ஃபைட்லேருந்து எஸ்கேப் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நம்மளுக்காக ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு அதை நினச்சி தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு ஃபைட்டும் நான் வந்து தப்பிச்சு வந்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் புரியுது, இதுக்கப்புறம் நான் இவங்க தான் முடிவு எடுக்கணும் ஓகேவா. ஏன்னா எனக்கு ஜிம்மி வேணும், ஜிம்மி விட்டே கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. ஆனால் டேவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, ஏன்னா ஜிம்மியோட முடிவு அவங்க பார்க்குறாங்களே பார்த்துட்டு இப்போ
ஜங்குக்கு தான் ஜிம்மின் பார்த்து கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. உடைக்க சொல்கிறாங்க. ஜங்குக்கா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு டேவும் வேணும் நீங்களும் வேணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்கன்றதுக்காக டேவை தூக்கி போட முடியாது, டே என் லைஃப்பில் இருக்கான்றதுக்காக உங்களை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட், ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட். நான் இதை டேக்கிட்ட மறைச்சே தப்பு தான். டேக்கிட்ட உங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆனது சொல்லவே இல்லை, எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அது அப்போவே நான் இப்படி இருந்த இந்த மாதிரி ஹார்ட் ஆகிட்ட சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டா, ரொம்ப விட கோலம் பட்டான். ஆனால் அதனால் எனக்கு நிறைய பண்ணியிருக்கா, எனக்காக அந்த டைமில் சொல்ல முடியல. என் மேலே தப்பு இருக்குது. ஆனால் என்னோட இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு நீங்களும் டேவும் வேணும். நீங்கள் என்ன ஜங்கா முடிவு எடுக்கிறீங்க அது கேட்குறாங்க. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் எடுக்கிற முடிவு விட ஜிமின் தான் பாவம். ஓகேவா, நீங்கள் ஜிமின் நினச்சி கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஏன்னா நீங்களாக இருக்கட்டும் டேவாக இருக்கட்டும், 2 பேருமே வந்துட்டு நீங்கள் எனக்கு தான் வேணும் சொல்கிறீங்க. ஆனால் நடுவில் இருக்க அவன் பாவம் இல்லை, அவங்க 2 பேரும் ஈக்குவலாக லவ் பண்ணுறான். ஏன்னா நீங்களும் பாஸ்டாக நீங்கள் ரொம்ப பியூரான லவ் கொடுத்துருக்கீங்க. எவனும் சும்மா சொல்லக்கூடாது. சின்ன வயசுல இவங்க ரொம்ப லவ் பண்ணுறான். இவங்க போலீஸ் ட்ரைனிங்கில் இருக்கும்போது இவங்ககிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசிட்டு இருப்பான். நாங்களே கேட்டோம், டேஸ் பண்ணுவோம். என்னடான்னு சொல்லி கேட்கும்போது தான் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தான் சொன்னால் லவ் பண்ணுறேன். லவ் சொல்லிட்டு எனக்கு கிடப்ப நான் சொல்லலை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எமோஜினா, எனக்கு ரொம்ப உயிர், அவன் தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு அவனு அப்படி சொன்னான். அவனுமே ரொம்ப லவ் வச்சிருக்கான். இவன் நீங்கள் இப்படிலாம் இருந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சும் கூட அவன் இவனுக்கு வந்துட்டு லவ் பண்ணி அவனை மேரேஜ் பண்ணியிருக்கான். அப்போ அவன் லவ்வும் ஒன்றும் குறைஞ்சதில்லை எல்லாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு புரியுது, நம்ம எல்லா சுச்சுவேஷனில் டே தான் வந்து ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஏன்னா இவன் மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டான் நம்ம சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஜிம்மில் பார்க்குறாங்க. அது நீ எங்கே போயிட்டேன்னு தெரியல ஜங்குக்கா, அவனை நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எப்போ நான் நினச்சி நான் சொல்கிறாங்க. அவருக்கு புரியுது, அது 4 இயர்ஸ்னால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தன்னோட பாய் ஃப்ரெண்டு எங்கே போனாங்க என்ன ஆனாங்க எதுவுமே தெரியாமல் அவன் எந்தளவுக்கு ஹார்ட் ஆகிருப்பான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப ஹார்ட் ஆகிருந்தப்போ அவன் தான் வந்துட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணியிருக்கான். செகண்ட் அவன் வந்துட்டு லவ் பண்ணுறப்போ ஜிமின்கிட்ட சொல்லும்போது ஜிமின் அக்செப்ட் பண்ணி மாட்டேன் வேறு சொல்லியிருக்கான். எனக்கு ஜங்கா தான் சொல்லிட்டு அப்படி இருந்தும் கூட அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்காக நிறைய பண்ணதுனால அவனுக்கே ஒரு கடத்துக்கு ஃபீல் வந்துருச்சு. அப்புறம் இவனும் லவ் பண்ணியிருக்கான். அப்படி இதுமே இவன் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி நான் ஜங்கா கூட இருந்தேன்னு உண்மையை சொல்லும்போதும் அவன் அப்படி தான் அக்செப்ட் பண்ணியிருக்கான். அதனால் அவங்க 2 பேர் லவ்மே எனக்கு ஈக்குவலாக தெரியுது. ஜிமினுக்கு எப்படி உங்கள் 2 பேர் லவ் ஈக்குவலாக தெரியுதோ எனக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் 2 பேர் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா ஜிமின் பாவம் இல்லையா சொல்கிறாங்க. ஜிமின் என்ன முடிவு எடுக்கான்னு கேளுங்க, உங்களோட முடிவு நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. உனக்கு டே சொல்கிறாங்க. டேவும் என் லைஃப்பில் இருக்குன்னு ஆசைப்படுற ஜங்கா அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஏன்னா அவனே நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை எப்படி நான் ஒரு 3 இயர்ஸ் லவ் பண்ணணும், அதே மாதிரி இந்த 3 இயர்ஸாக இப்போ நான் டேவையும் லவ் பண்ணுறேன் சொல்லி ஜிமின் சொல்லும்போது ஜங்க் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உங்கள் மேலே உள்ள லவ் எனக்கு குறையவும் இல்லை, டேமர் உள்ள லவ் வந்துட்டு எனக்கு லவ் ஃபாலோ ஆகிருக்கு சொல்லும்போது புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே நான் உனக்காக அக்செப்ட் பண்ணிக்கிற ஜிமின், ஓகேவா உனக்காக என்னோடய ஒய்ஃபை விட்டு கொடுக்க முடியாது, சேம் டைம் நீ ஹார்ட்டாக பார்க்க முடியல. ஏன்னா நீ சின்ன வயசுலேருந்தே அவங்கள ரொம்ப பாசமாக இருக்க, என் கூட இருக்கும்போது நிறைய பேசுவேன். அப்போ எனக்கு தெரியும் சிட்டே எதுக்கு உங்களை இவ்வளோ கேரிங்க எவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கான், ஒரு சாதாரண மாமா பையன் மாதிரி பேச மாட்டானேன்னு நான் நினச்சிருக்கேன். அது எனக்கு இப்போ புரியுது. ஓகேவா நான் அப்போ கெஸ் பண்ணேன் ஒரு டேக் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குமோன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு கேட்டப்போ எனக்கு அப்போ சத்தியமாக இல்லை, எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது. ஓகேவா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டேவா நம்ம லைஃப்பில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் டே அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இப்போ நம்ம சுகர் ஜேவ் பேர் டோர் வந்து லாக் பண்ணிட்டாங்க. டே அங்கே டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணுறதே இல்லை, ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டேட் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்பா அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பார்த்து கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு நாங்கள் பாரு என்ன சொல்லணும்னு சொல்கிறேன், நீ அவனோட ஹஸ்பண்ட் ஓகேவா, அவனோட ஒய்ஃபு இவன் ஜங்குக்கும் இவன் ஒய்ஃப் தான், வாழ போகிறது ஜிம் தான் முடிவு எடுக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து வாழ போகிறது அவங்க கூட அப்படி சொல்கிறாங்க. ஏங்க எங்கள் ஃபேமிலியெலாம் விட்டுறா, ஃபேமிலியெலாம் பார்த்தா எல்லாம் நடக்குமா, சரி அப்படின்னா நீ அப்பா மட்டும் கூட சரி கொண்டது என்ன, ஜங்கு ஒரு பையன் ஜிம்மின் ஒரு பையன் லவ் பண்ணான், அவங்க கூட இப்படிலாம் இருந்திருக்காங்க சொல்லிட்டு அப்படி உங்கள் அப்பா அம்மா கூட பயப்படுற ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படியே சொல்லியிருக்க வேண்டியதானே சொல்கிறாங்க. அது ஹேங் சொல்கிறாங்க. அப்போ மட்டும் உனக்கு அவன் லவ் வேணும், அது மட்டும் ஹைட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எல்லாமே அவனுக்காக பண்ணியிருக்கா, இப்போ எப்படி உங்கள் அப்பா அம்மா பற்றி பேசுகிறா அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாலும் பண்ணிக்காட்டியும் அவன் ஒன்றே லவ் பண்ணுறான், ஜங்கு லவ் பண்ணுறான். ஜங்கு பாவம் இவ்வளோ டேஸ் இவனுக்காக அவர் அங்கே வந்திருக்காரு, அவர் விட்டு பண்ண தப்பு தான், என்ன சுச்சுவேஷன் விட்டு போயிருக்காரு, ஆனால் அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு ஓகேவா, அவர் வந்து வேறு யாரையும் லவ் பண்ணிட்டோ சீட் பண்ணிட்டோ போகல, அவர் இவனுக்காக தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல. இப்போது அவங்க டேக்கு என்ன சொல்லிட்டு தெரியல, ஆனால் என்னால் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. டே எனக்கு 2 பேருமே வேணும் டே ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. எனக்கு டைம் எடுக்க சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க எனக்கு டைம் எடுக்கும் அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஜிம்முக்கு என்ன சொல்கிறது தெரியல. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அங்கே பாரு அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க ஓகேவா, அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்க நீ விடு அப்படி சொல்கிறாங்க. அவர் கூட போக சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு இந்த கோமலை ஜங்கா டேக்கு பொறுமையாக என்ன புரிஞ்சுக்கிறப்ப வரட்டும் நம்ம போகலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 4 இயர்ஸாக நம்ம ஜங்குக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இல்லையா. நம்ம ஜிம்மின்னு ஜங்கு போய் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த வீடு ஜங்கோட வீடு ரொம்ப பெரிய வீடு. நம்ம ஜங்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள நம்ம ஜிம்மோட பிக்சர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. இங்கேருந்து எடுத்துருப்பாங்களா அந்த பிக்சர் எல்லாமே இந்த வீட்டில் தான் இருக்குது. நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க. ஜங்குக்கா இதை சொல்கிறாங்க. இதான் நம்ம வீடு சொல்கிறாங்க. இதே சொல்கிறாங்க. இது நான் வாங்கினது ஓகேவா, அங்கே இருக்கும்போதே நான் வாங்கின வீடு தான், இது உனக்காகவும் எனக்காகவும் வாங்கினேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சுற்றி பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ அழகாக ரொம்ப ஒவ்வொன்றும் பார்த்து மெமரிஸோட வச்சிருக்காரு. ஜிம் பண்ண சின்ன சின்ன குறும்பு சேட் பண்ணியிருப்பாரு, அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. ஜிம்மில் இடத்தெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துக்குவார். அவருக்கு எல்லா மெமரிஸுமே அப்படியே மைண்டில் வருது. அவங்க 2 பேர் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது.
ஜிமின் போய்ட்டு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்குடாமா சொல்கிறாங்க. நான் உங்களை ஹர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை எனக்காக நீங்கள் நிறைய சொல்கிறாங்க. பாரு தேவை உனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா, ஆனால் என்னால் உங்களை விட்டு கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. நான் உங்களை என்னை விட்டு தர சொல்லி கேட்கலையே, நானும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் ஜங்கு காசு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு கஷ்டமாக இருக்கா டே சொல்கிறாங்க. இல்லை டே கண்டிப்பாக ஒன்டே புரிஞ்சுப்பாங்க, அவங்க வருவாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே டே வரட்டும், அதுக்கப்புறமா அப்பா அம்மாட்டெலாம் பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் கூட இருக்கல சொல்கிறாங்க. நான் இருப்பேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஹஸ்பண்ட் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நிறைய மிஸ் பண்ணுறேன், நிறைய பேசணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜங்குக்கும் அவர் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. அவர் லைஃப்பில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். இப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப அழகாக வருது. ஏன்னா ஜங்குக்கு வந்து நிறைய டைம் சில பேர் ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் சமாளித்து அவர் வரும்போதுலாம் யோசிச்சுப்பாருன்னா என் ஜிமின் இருக்கான் அவன் எனக்காக வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி தான் அவர் நகை வந்துட்டு குழைச்சி வந்திருப்பாரு. இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். இது சொல்லும்போது ஜிமின் ரொம்ப அழகாக அழுப்படாது விட்டு நீ அழணும்னு சொல்லலை இதெல்லாம் ஓகேவா, நான் உன்னை தான் மட்டும் தான் நினச்சிட்டு உன்னை தாண்டி என்னால் யோசிக்க கூட முடியாது இருந்துச்சு. ஜமுன் சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. நான் டேவே மேரேஜ் பண்ணிக்கிறது தப்பாக, நான் அப்படி தப்பாக நினைக்கல. சுச்சுவேஷன் அப்படி நீ உன் அப்பாவுக்கு எவ்வளோ நார்மலாக பயப்படுது, உன் அப்பா உங்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 4 years அதுக்காக மேரேஜ் பண்ணிக்காம ஃபைட் பண்ணியிருக்கு. அதுவே பெரிய விஷயம் இல்லையா, எனக்கு அது புரியுது ஓகேவா. எனக்கு ஸ்டார்டிங் நம்மளோட கோவம் வந்துச்சு, இப்போ எனக்கு கோவம் இல்லை ஓகேவா. என்னோட குழந்தை மென்டலி எஃபெக்ட் ஆகிட்டா நான் சொல்கிறேன். ரொம்ப பயந்துட்டேன். எங்கே போயிட்டு உனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னால் உனக்கு கான்டாக்ட் பண்ண முடியல, நீ எங்கே இருக்க நல்லா இருக்கியா சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டேகனை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா சொல்லி ஜாம்பும் ஹக் பண்ணிட்டாங்க. சாரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கூடாது, உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, என்னோட அப்பா அம்மா கூட இருந்தாலும் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கல, அதை மறந்துட்டு எல்லாம் சாரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவன் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லை ஃபீல் சொல்கிறாங்க. இல்லை ஃபீல் லாஸ்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. டே சீக்கிரம் மனசு மாதிரி வருவாங்க ஓகேவா. நீ டேவை நினச்சி சொல்கிறாங்க. நீங்கள் ஹஸ்பண்ட் டே நினைக்க புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி அவங்க வருவாங்க ஓகேவா. அவங்க லைஃப் ஹஸ்பண்ட் தான் எனக்கு அதனால அவங்க திரும்பி வருவாங்க நம்புகிறேன். அவருக்கு ஒரு டைம் கொடுப்போம் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜாம்புக்கும் நீ எதுவும் கோவப்பட மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. இல்லை அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் டே பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டுக்கு போய்ட்டு உட்காந்துட்டு அவள் தாங்க முடியல. அவர் வந்து விட்டு கொடுக்குறது அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாகும், ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் எப்படி அவங்க கூட போயிட்டு பாப்பா சொல்கிற மாதிரி டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நினச்சேன் அவன் வரவே மாட்டான், எனக்கு மட்டும் நினச்சிட்டேன். நான் அதனால ஸ்ட்ராங்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ அவள் ரிட்டன் வந்து நிற்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே நீ மேரேஜ் வந்து ஹைட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன். சுற்றி ஜங்குக்கு டேக்கு தான் ஜிமின் ரொம்ப கோவம் வருது. கோவம் விட்டும் கொடுக்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க வீட்டில். இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒன் டே வருவாங்க, புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, டைம் கொடுப்போம் சொல்லிட்டு விட்டுறாங்க. நான் இப்போ அழகாக டேஸ் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks போயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டு அந்த டே வந்துட்டு ஜிமின்கிட்ட ஃபோன் பேசவோ நேரில் வந்து பார்க்க எதுவும் பண்ணல. ஜிமினும் ஜங்குக்கும் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தால் எப்பவும் போல் ஜங்குக்கு எதுவும் பண்ணல. ஜிமினை ரொம்ப குழந்த மாதிரி அழகாக பார்த்துக்கிறாங்க எப்பவும் போல். இந்த பக்கம் ஜிமினுக்கு மனசுக்குள்ள கஷ்டமாக இருக்குது. எப்படி இருக்காங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஜின்னு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இந்த ஜின்னு வந்துட்டு நல்லா இருக்காண்டான்னு மட்டும் சொல்கிறாரு, வேறு எதுவும் சொல்லலை. ஏன்னா இந்த பக்கம் டே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி கோவமாக இருக்காரு. ஒரு பாசம் போட்டு வெளில வெளுத்துட்டு இருக்காரு. ஒரு அக்யூஸ்ட்டை ஏன்டா யார் மேலே ஒரு கோவத்தை அவங்க மேலே காட்டுறா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பின்னு கேட்குறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஓகேவா, உனக்கு வீட்டில் ஒரு பாசம் கோவத்தை இங்கே காமிக்காது ஓகேவா. அவங்க ஒரு ஹியூமன் தான், ஒரு அக்யூஸ்ட் இருந்தாலும் ஒரு ஹியூமன் ஓகே அப்படி அடிக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு சின்ன பார்க்க முடியாமல் இருக்கிறது ஜம்பு ஜிம்முக்கு ஒன்றா இருக்கிறத ஏற்றுக்க முடியல. அந்த பாருட்டி இப்போ நாங்கள் சொல்கிறோம் டேகோ விட்டுட்டு நீ தான் போகணும் ஓகேவா. ஏன்னா நீ வந்து 20 மேரேஜ் பண்ணிட்டேன். ஜிம் ஏன்னா உன்னை எதுவும் சொல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். இந்த மாதிரி ஒன் டே வந்துட்டு ரிட்டன் வருவான், வந்தால் என்ன பண்ணுவேன் அப்புறம் முடிவு எடுப்போன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க அவன் வரமாட்டான்னு நினச்சிட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் வந்துட்டான் அப்படிலாம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி எங்கள் பாரு நீ தானே புரிஞ்சுக்கணும் ஓகேவா. நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிட்டே, நீ செல்ஃபிஷாக யோசிக்கிட்டே. ஒன் டைம் ஜிம்மை பற்றி யோசிச்சு பாரு ஓகேவா. அவன் எவ்வளோ ஹார்ட் ஆகுவான். ஏன்னா உன் கூட அவன் 3 years இப்போ அழகாக ஒரு ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணானே. அது உன் மேரேஜ் 3 month ஆகுது. 3 months பேபின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்தேன். அவனும் டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கொஞ்சம் இருந்தேன். உன் லைஃப் அழகாக போயிட்டு சொல்கிறாங்க. அதான் அழகாக போயிருந்த லைஃப்பில் தான் அவன் சொல்கிறாங்க. பாரு அவரும் பாவண்டா, அவனும் ரொம்ப பாவண்டா, அந்த பையன் ரொம்ப லவ் பண்ணுறாடா ஜிம்மில், ஏன்டா அப்படி நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் அவன் ஒரு பார்ட்டு மேபி உங்களோட பேர் வந்து 3 பேராக இருக்கும் இருக்குண்டா. அதுக்கு போய் என்ன இருக்குது, நீ தானே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஜிம் அப்படின்னாக்கா நீ ஜிம்மை விட்டு கொடுத்துட்டு சொல்கிறாங்க. நானா சொல்கிறேன் ஆமாம் நீ ஜிம்மை விட்டு கொடுத்துரு, உன்னால் வந்து சேர்ந்து வாழ முடியலனாக்கா விட்டு கொடுத்துரு, ஜிம்மி ஜங்கு உங்கள் லைஃப் பார்த்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் நெவர் எவர் அப்படி ரொம்ப சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, ஒன்று அவங்க 2 பேரும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கோ. ஜங்கு வந்துட்டு உனக்கு பிரதராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஜிம்மி கூட வாழு, இல்லைனாக்கா ஜிம்மி விட்டு கொடுத்து ஜங்கு கூட அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி அக்செப்டும் பண்ணிக்க முடியாமல் விட்டும் கொடுக்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க ஏன்னா விட்டால் பைத்தியம் முடிச்சுன்னு போல இவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அவர் ஜிம்மி பார்க்காம இருந்து அவளை ஏற்றுக்க முடியல. அவர் பார்க்காம அவர் ஃபீல் பண்ணாமல் ஹக் பண்ணாமல் அவருக்கு ஒரு மாதிரி மென்டலி அவர் ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மி ஜங்கு பார்த்து நார்மலாக ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. ஓகேடா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கடா ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபைனல் ஆக்கிடலாமா, இல்லை வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்கலாமா உங்களுக்கு மேரேஜ் பேபிஸ் இல்லை டேவோட ஜங்கோட ஃபைட் இப்படிலாம் பார்க்கலாமான்னு சொல்லுங்கள் ஓகேவா.